தீரானோய் தீர்த்தருளவல்லாந்தமை திரிபுரங்கள் தீயழ தின் சிலைகை கொண்ட போரானை உள்ளிருக்கு மேலூரானை போற்றாதே ஆற்றலாள் போக்கினேனே. கருணை ஒளிதில் முகத்தில் திருமேற்றுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயளவும் பெருமை தருதுறவோடு துறை உணத்தில் பொறுத்தே விஞ்ஞகனான் மகத்தாள்கள் பிரியாதமான் மருவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளத்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமகுலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவிலில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பான். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டார்கள் என்ற குணாதன் சாத தகவல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய்யாக்கிய முக்கரண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இங்கே எழுந்தருள் இருக்கின்ற சிவனையை செல்வர்கள் இந்த வழிபாட்டிலே கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள், நான் என்னை இங்கு அழைப்பதற்கு மூல காரணமாக இருந்த நம்முடைய போற்றுதலுக்குரிய திரு மெய்யப்பன் அவர்கள், திரு லட்சுமணன் அவர்கள், காஞ்சிபுரத்திலே இருந்து வந்திருக்கின்ற நால்வர் நற்றமிழ் மந்திரத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த நம்முடைய அண்ணா சச்சிதானந்தன் ஐயா அவர்கள், இன்னும் பலராக இங்கு இருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் நம்முடைய இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலிலே சொல்லி வருகின்றேன். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். ஏனென்று சொன்னால் ஜனவரி 1ன்னா புத்தாண்டு தான். ஆனால் ஜனவரி 1 என்னைக்கெல்லாம் பிரதோஷம் வந்ததோ தெரியல. அது இன்றைக்கு இயல்பாக நமக்கு வந்து இந்த ஒரு வருட ஆரம்பமே ஒரு புனிதமான நாளாக, ஒரு வழிபாட்டுக்குரிய நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்று திரு மெய்யப்பன் அவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு செய்தி, அதை முழுக்க நான் வாசிச்சாலே 1.5 மணி நேரம் இருக்கும். நான் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை, அவங்க கொடுத்ததை நான் வாசிச்சாலே போறோம். அப்படி வந்து நிறைய ஒரு அது எப்படி அமைந்திருக்கிறார்கள் சொல்லி நிறைய கேள்விகளை எழுப்பி இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். உண்மையா சொல்றேன், அந்த கேள்விகள் எல்லாம் எனக்கு வந்தப்பறம் கேட்டாங்க. நான் ஊர்ல இருக்கும்போது கேட்டிருந்தா டிக்கெட் போட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போட்டாங்க. அதுல நிறைய கேள்வி, அதுல ஒரு கேள்வி சொன்னா சிரிப்பீங்க, நீங்க எதுக்கு இங்க வர வேண்டும் அப்படி ஒரு கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாள் வராம இன்னைக்கு தான் வரீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் அமைத்திருக்கிறார்கள். நான் சரியா வந்து என்னுடைய கடிகாரத்துல மணி 8:50 சரி, நான் இந்திய நேரத்தில் இருக்கிறேன். அதனால அதுல 9:45க்கு முன்னாடி அப்படின்னா சரியா இன்னொரு 55 நிமிஷத்துல நான் நிச்சயமா முடிச்சுடுவேன். இல்ல சில இடங்கள்ல நாங்க பேச போகும்போது என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் முடிக்கணும்னா முதல்ல மைக் ஆஃப் பண்ணுவாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது சிக்னல் கொடுத்தாலும் நான் புரிஞ்சுக்கிடுவேன். அதனால 55 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா எந்த சூழ்நிலையிலும் போக மாட்டேன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு இதை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வந்து இது வந்து திருவம்பாவை காலம். காலையில எல்லாம் நம்ம வந்து மார்கழி மாதம் அதனால திருவம்பாவை அப்படிங்கிறோம். அதுலேயும் ரொம்ப சரியா சொல்லணும்னா திருவாதிரை 10 நாள் விழா வந்து கொண்டிருக்கின்ற காலம். இந்த காலத்திலே நாம வந்து திருவம்பாவை தவிர வேறு திருமுறைகளையே சிந்திப்பதில்லை. அப்படி ஒரு திருவம்பாவை முக்கியமான காலம். அதிலும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்கழி வந்து 17வது நாள். இந்த திருவம்பாவையில 17வது பாட்டுல சொல்லுவார், செங்கணவன் வாழ் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதாம்பல். அதுதான் இன்னைக்கு தலைப்பு. எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதாக இருக்க வேண்டும். அது இந்த ஆண்டு மட்டுமில்லை, இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாம் இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஆனா இந்த கேள்வியை வந்து எல்லாரும் இன்பமா இருக்கிறோமா அப்படின்னு வந்து கேட்டோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நெஞ்சில கை வச்சு சொன்னா இன்பமாகவும் இருக்கிறோம் அப்படிதான் சொல்லணும். அப்படின்னா வெறுமனை இன்பமாகவே மட்டுமே இருக்கிறோமான்னா நிச்சயமா அப்படி இல்லை.
இந்த உலகம் என்கின்ற வாழ்வு நமக்கு எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் பல வகையில இன்பங்களை அனுபவிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல, மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனா எல்லா நேரமும் மகிழ்ச்சியா இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. இப்ப கூட நீங்க பாருங்களேன், புருஷன் முடிஞ்சு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு நினைச்சு மைக்கு கொடுத்து ஒருத்தனை உட்கார வச்சுட்டாங்க, எதிர்பார்க்கல. இப்படி எல்லாம் நிறைய நிகழ்வு நடக்கும் வாழ்க்கையில. அன்எக்ஸ்பெக்டட் டர்ன்ஸ் நிறைய இருக்கணும். அப்ப இந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்குன்னா ஒரு இன்பமும் துன்பமும் கலந்ததா இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் நான் சொல்றது சமயத்தை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அடிப்படை அவர்கள் மனதிலே எழுந்த கேள்வியே இந்த துன்பம் எங்கிருந்து வருகிறது என்பதுதான். ஏன்னா இன்பமாக இருக்கும் வரைக்கும் அதுல பிரச்சனையே கிடையாது, அதுல ஆராய்ச்சி ஒன்றும் செய்ய வேண்டியது ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த துன்பம் அப்ப அவங்களுடைய கேள்வி எல்லாம் எதை நோக்கி போச்சுன்னா ரெண்டு அடிப்படையில போச்சு. ஒண்ணு, இந்த துன்ப நிவர்த்திங்கிறது எப்படி நடக்கும். இன்னொன்னு அடுத்தால அது துன்பம் வராமல் தடுப்பது எப்படி. ஒரு நோய் அதுதானே செய்யறோம். முதல்ல நோய் நீக்கம் எப்படி, முதல்ல காய்ச்சல் வந்தா டாக்டர் போய் முதல்ல காய்ச்சல் சரியாகணும். அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா காய்ச்சல் இன்பம் வராம இருக்கணும், அதுக்கு தடுப்பூசி ஏதாவது இருக்கா. இதுதான் அது இந்த உலகில் இந்த துன்பங்களுக்கும் அப்படித்தான் அவர்கள் அணுகினார்கள். அணுகிய போது பலவிதமான பதில்கள் அவங்க வந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வந்தாங்க. ரொம்ப அடிப்படையா உள்ள ஒரு சமயம், அதற்கு உலகாயதம்னு பேரு. அது கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு சமயம். அவங்க கூட ஒரு பதில் வந்தாங்க. அவங்க என்ன பதில வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இது இயற்கை அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு இன்பம் வருது, எனக்கு துன்பம் வருது, இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் சொல்ல முடியாது, அது அவ்வளவுதான் இயற்கை என்று அமைத்து விட்டார்கள். அப்புறம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அப்படி சொல்லிட்டே வந்தாங்க. தர்க்க ரீதியாக நம்முடைய சைவ சமயம், நாம் எல்லாம் சார்ந்து இருக்கிற சமயம் சைவ சமயம். அந்த சைவத்திலே நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே பல பிறவிகள் செய்த புண்ணியம். அதை போல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திருநீர் பூசுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அது கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுவே பல பிறவிகளிலே செய்த புண்ணியம். வாழ்வெனும் மையல் விட்டு வன்மையாம் சிறுமை கற்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அறிந்துகிறார். அதனால அப்படி ஒரு சைவத்துக்குள்ள வர இன்னைக்கு திருநீர் பூசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது பல பிறவிகளில் செஞ்ச புண்ணியம். இந்த புண்ணியத்தை பெற்று நாம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா இந்த சைவம் என்ன சொல்லுகிறது? இந்த துன்பத்திற்கு யார் காரணம்? பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம இன்பத்திற்கு யார் காரணம் ஒரு கேள்வி மூல கேட்டுக்கோமே. இன்பத்திற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா பொதுவா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னா, கடவுள் தான் சார். சுவாமி என்னை மகிழ்ச்சியா வைத்திருக்கிறான், நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறான், நல்ல வாழ்க்கை துணை நலத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்கிறான். அப்ப சுவாமி என்ன மகிழ்ச்சியா இருக்கணும், சுவாமி சொல்லணும். சரி, இன்பத்துக்கு. துன்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னா அதுவும் தான் சார் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு லாஜிக்காவே பேசுவோம். சைவம் திருநீர் அதெல்லாம் கூட மறந்துடுவோம். மனசு கருத்து ஒத்து வருதான்னு மட்டும் பார்ப்போம். இன்பத்தை தர்ற ஒருத்தன் ஏன் துன்பத்தை தரணும்? அவனுக்கு என்ன நேர்மாறான ஒண்ணு அவன் ஏன் செய்ய போறான்? ஒண்ணு. இன்னொன்னு நமக்கு போட்டியாளரா என்ன அவன்? அதனால நமக்கு துன்பம் கொடுத்து ஜெயிச்சு மேல போயிடணும்னு நினைக்க போறானா? அப்படிலாம் இல்லை. அப்ப துன்பம் அவன் தந்து வர்றது இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப இந்த துன்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னா அவன் இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்தால யார் காரணம் அப்படின்னு வரும் பொழுது பக்கத்து இருக்காரு சார், கூட படிக்கிறோம் சார், ஆபீஸ்ல நமக்கு மேல இருக்கிற அதிகாரி சார், எல்லாரும் நமக்கு வேலை பார்க்கிறோம் சார், இப்படி ஏதோ ஒண்ணு நினைக்கிறோம். ஆனா அதையும் கொஞ்சம் அப்படி ஒரு சிந்தனை எப்படி யோசிச்சுட்டே வந்தோம்னா அப்படித்தானான்னு பார்த்தா ஃபில்டர் பண்ண கடைசியில ஒரு பதில் அனைமே கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, சரி இதெல்லாம் சம்பவம் நான் தான் இதுல கனெக்டடு. இந்த துன்பம் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில அனைமா நான் தான் அதுல கனெக்ட் ஆயிருக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு சேர்ந்தார். இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருகிறது. நாம இந்த சைவ சித்தாந்தம் படிச்சோமோ இல்லையோ, பெருசா திருமணம் படிச்சோமோ இல்லையோ, ஆனா சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா வளர்ப்புல நம்ம ஒண்ணு நம்புறோம், என்னன்னா நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு தக்க நமக்கு அனுபவம் உண்டு அப்படிங்கிறத நம்புறோம். இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருக்கிறாருன்னா சார் நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சிருக்காரு, இன்னைக்கு நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அவருடைய மனசு மாதிரி வாழ்க்கை நிறைய சொல்றோம். அதே மாதிரி யாரையும் கஷ்டப்பட்டாலும் சார் அதெல்லாம் இருந்தாலும் பாவம், இந்த பிறகு நமக்கு தெரிஞ்சிருந்தா ஏதாவது அதை சொல்லுவோம். இல்லை இந்த பிறகு நம்ம தெரியணும் செய்யுங்க, இந்த பிறகு நல்லா தான் சார் இருந்தாரு, என்னமோ போன பிறகுகளில் செஞ்ச பாவம் அவருக்கு
இருக்குன்னு அப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன வருதுன்னா, மீண்டும் இந்த துன்பம்ங்கிறத அடிப்படையா வச்சா நான் செய்த தவறுகளுக்கான தண்டனை தான் இந்த துன்பம் நான் இப்பொழுது அனுபவிக்கிறேன் அப்படின்னு வந்து அது ஒரு நம்பிக்கைக்கு வந்தோம்னா அடிப்படையா ஒரு கேள்வியை எழுப்புறோம். என்ன கேள்வி எழுப்புறோம்னா, நான் தவறு செய்தால் எனக்கு தண்டனை உண்டு என்று தெரியுமானால், அல்லது அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு நான் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் காரணமாய் பின்னால் இருக்கின்ற அந்த தவறுகளை நான் தெரிந்தே செய்தன தெரியாமல் செய்தனா? ஒரு கேள்வி. தெரிந்து செய்தனா தெரியாது செய்தனா? என்ன தெரிந்து அப்படின்னா கேள்வி என்னன்னா, சார் தப்பு செஞ்சா தண்டனை உண்டு, இது தெரிஞ்சு செஞ்சோமா இல்ல தப்பு செய்யும்போது தண்டனை உண்டுன்னு தெரியாது சார் அதனால செஞ்சோம், இன்னைக்கு தான் தெரியுது தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படியா? இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட தான் விடுறேன், நீங்க தான் சொல்லுங்க. பேச வந்தவன் நீ பேசிட்டு போய் ஏன்னா நேரத்தை லட்சுமணன் சொல்லிட்டா சார், எங்க ஆட்கள்லாம் ஏகப்பட்ட சந்தேகங்களோட இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட கேள்வி அதாவது சந்தேகங்கள் என்ன சொன்னாங்க, என்ன சொன்னா உங்களுக்கு தெரியாம சொல்லல, எனக்கு தெரியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. தப்புன்னே தெரியல, தப்புன்னே தெரியல, தெரியாம தப்பு பண்றோம், தெரியாம தப்பு பண்றோம். தப்ப தெரியாம பண்றோமா தெரியாம செஞ்சதுக்கு அப்புறம் தான் தப்புனே தெரியுது. செஞ்ச அப்புறம் தான் சார் தப்புன்னே தெரியுது. கல்யாணம் பண்ணது சொல்றீங்களா? அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? எல்லாருக்கும் அனுபவம் தானே. நாங்க ஆட்சி இல்லாத நேரத்துல பேசுறீங்க. இல்ல நானும் ஆட்சி இல்லாம வந்ததுனால தெரியுமா பேசுறேன். இல்ல இந்த கேள்விய சும்மா நகைச்சுவைக்காக இப்படி சொன்னோம். பட் கேள்வியை கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா புரிந்து கொள்ளணும். நான் தவறு இப்ப இன்னைக்கு நான் ஒரு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கேன், ஒரு துன்பத்தை என்ன எடுத்துக்கொள்கிறேன், ஏதோ ஒரு சிரமத்தை இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறேன் அப்படின்னா உடனே ரொம்ப தலைவலி நான் திரும்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு தப்பு நான் முன்னால் செய்திருக்கிறேன், அதற்குரிய தண்டனை இந்த தலைவலி. இப்ப கேள்வி என்னன்னா, நான் அந்த தவறை செய்யும் எப்ப செஞ்சேன்னு எனக்கு தெரியல, போன பிரிவோ முந்தின பிரிவோ என்னைக்கு செஞ்சேன்னு தெரியல. ஆனா நான் செய்யும் பொழுது அல்லது இன்னைக்கு கூட நான் சில தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கேன், எனவே அடுத்த பிரிவில் அனுபவிப்பேன் வேற. அப்போ நான் இந்த தப்பை செய்யும் பொழுது என்னுடைய கேள்வி, தப்பு செய்கிறேன், இதற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. இருக்கு இருக்கு எல்லாரும் தான் சொல்றோமா? போன பிறகு இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. இல்ல இப்பவுமே போன பிறகு என்னவா இருந்தாலும் தெரியல. இப்ப இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப இருக்கு அப்படின்னு சொன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுதான் தண்டனை பின்னாடி இருக்குன்னு தெரியுது, அப்புறம் ஏன் தப்பு பண்றோம்? இல்லைன்னு சொல்லி இருந்தா நான் வேற மாதிரி பேசிருப்பேன். எனக்கு இருக்கவர்களா ரொம்ப பக்குவத்தால் உயர்ந்தவர்களா தெரியுது. இந்த கேள்வியை நான் எங்க மாணவர்களை கேட்க தெரியாது சார் அதெல்லாம் அப்படின்பாங்க. ஆனா இங்க எல்லாரும் துபாயில தெளிவா தெரியும் சார், இங்கதான் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னா இல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அதாவது பேரலா நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம்னா நகைச்சுவையாவும் எடுத்துட்டு போறோம், அதே நேரத்தில் பாடத்தையும் நம்ம ஒரு கையில் எடுத்துருக்கோம். இப்போ கேள்வி என்னன்னா அவங்க சொன்னாங்க, அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று இப்போ நீங்க எனக்கு அக்கா இல்லையா? எனக்கு தான் அக்கா பாருங்க. அப்ப அதனால அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க சொன்ன கருத்து எல்லாருமே நம்ம ஆமோதித்த கருத்து என்னன்னா, தவறை தெரிந்துன்னா பின்னால் அது தண்டனை உண்டு என்றும் கூட தெரிந்துதான் செய்கிறோம். அப்ப என்னுடைய கேள்வி என்ன வருதுன்னா, அதை தெரிந்தது அல்லவா, அப்பொழுது ஏன் செய்கிறோம்? இப்ப அது என்னம்மா அப்ப பின்னாடி உங்க நேர பின்னாடி எனக்கு தெரியும் இந்த சிக்கல்லாம் வரும். இல்ல 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 முதல்ல இதை முடிவு பண்ணிடுவோம். ஏன்னா இவங்க சொல்றாங்க தெரிஞ்சா செஞ்சிருக்க மாட்டேன் சார் அப்படின்னு, அவங்க பின்னாடி இருந்து சேலை பிடிச்சிருக்க நான் சொல்ல அவங்க சொன்னது நான் வந்து தெரிஞ்சுதான். இப்ப முதல்ல யாருக்கு முடிவு பண்றாங்க? இந்த காக்கா அந்த காக்கா நம்ம ஓட்டு யாருக்கு முதல்ல அதை முடிவு பண்ணிடுவோம். நீங்க தம்பியா?
நீங்க தம்பியான இல்ல இப்போ நேரங்கிறது நான் அதை அப்படி சொல்லிட்டேன். இது எனக்கு பின்னாடி தவறுக்கு தண்டனை உண்டு எனக்கு தெரியாது, அதனால தான் நான் செய்து விட்டேன் அப்படின்னு ஒருவேளை சொன்னோம்னு வச்சுக்கீங்களேன், அங்கே ஒரு லாஜிக் இருக்கும். என்ன லாஜிக் இருக்குன்னா, இன்னைக்கு கூட எனக்கு இந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் பற்றி ரொம்ப தெரியாது, இந்தியாவுக்கு பொதுவாக எல்லா சட்டத்திட்டங்கள்லையும் நான் தெரிந்தே செய்கிற தவறை விட தெரியாமல் செய்கிற தவறுக்கு தண்டனை குறையும். ஒரு பிளான்டு மர்டர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இன்சிடென்ட்லி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், உதாரணத்துக்கு அதுக்கு 20 வருஷம்னா இதுக்கு கண்டிப்பாக 20 வருஷம். அதாவது ஒரு ஜட்ஜ் வந்து கன்சிடர் பண்ணுறேன், இதை வந்து அப்போ எனக்கு தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இந்த ஊரில் இப்போ நான் கார் ஓட்டினேன்னு வச்சுக்கீங்களேன், எனக்கு சில சட்டம் தெரியாது, அதனால் வந்து என்னன்னா ஒருவேளை அவங்க கன்சிடர் பண்ணலாம், வந்து என்ன ஒரு பெரிய பெனால்ட்டியாக கொடுக்காம என்ன பெனால்ட்டியாக கொடுத்து ஒரு ரைட்டிங் ஒரு வார்னிங்கை கொடுத்து என்ன அனுப்பலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம், அல்லது என்னை யார் அழைத்தார்களோ அவர்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணலாம். வாய்ப்பே இல்லை ராஜா. இல்ல எப்படி இருந்தாலும் அவங்க உங்களுக்காண்டி ஃபைன் கட்டிடுவாங்க. யார் அழைத்தாரோ அவர் கூப்பிட்டு உள்ள வச்சிருவேன். ஆனா நான் பேச ஆரம்பிச்ச 15 நிமிஷத்திலே என்னை கூட்டு வந்தவங்களுக்கு நினைப்பு நிலை உள்ளதா, நான் 3/4 மணி நேரம் பேச வேண்டியிருக்கு. நான் ஒரு இடத்துல பேசும் பொழுது இந்த மாதிரி தான் 8 மணிக்கு முடிக்கணும்னாங்க. நான் இவ்வளவு கிட்டத்தட்ட அதை எப்பவுமே நேரத்துக்கு முடிக்கிற ஆள் தான். அன்னைக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு, எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தந்துருந்தார். அவர் அப்படி என்னை பார்த்து எப்படா முடிப்பேன்னு தான் பயப்பட்டு இருந்தாரு. நானும் சரி, அவர் ஏதோ ஆர்வமா கேட்க நினைச்சிட்டு ரொம்ப ஆதரவு. அப்புறம் நடுவில் இப்படின்னாரு, எடுத்து துப்பாக்கியை கேட்டேன். நான் உடனே முடிச்சிடுறேன் என்ன. உடனே அவர் அங்கேருந்து சொல்றாரு, நீங்க பேசுங்க சார், உங்களுக்கு ஒன்றும் பாக்கணும் இல்லை, ஏன்னா உங்களை கூப்பிட்டு வந்தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு உங்களை சுட்டாலும் இன்னொருத்தரை கூப்பிட்டு வருவான். அந்த அனுபவம் தான் ஐயா சொல்ல, கவலைப்படாதீங்க, நீங்க கார் ஓட்டுங்க, அப்புறம் உதாரணத்துக்காக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிந்து செய்கிற தவறை விட அந்த உண்மையாகவே தெரியலைங்கிறத அந்த நீதிபதியும் வந்து ஒருவேளை புரிந்து கொண்டார்னா அந்த தண்டனையில ஒரு சின்ன ஒரு குறைவு அல்லது கழிவு இருக்கும். அப்போ இந்த நாட்டில் அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிக்கு இவ்வளவு கழிவு இருக்குமானால், இந்த தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கிற அந்த நீதிபதி ரொம்ப கருணையாளர். அதனால பெரிய தண்டனையை உடனே பண்ணியாச்சு நீ கொடுக்கணும் அப்படின்லாம் கொடுக்க மாட்டார். அப்போ என்ன வருதுன்னா, தெரியாம செஞ்ச அப்படின்னு சொல்ல முடியல, வாய்ப்பு இல்லை. அவங்க முதல்ல சொன்ன மாதிரி தெரிஞ்சு செஞ்சேன்னு தான் வருது. அதான் இந்த தண்டனை. இப்ப தெரிஞ்சு செஞ்சேன்னு வரும்பொழுதுதான் என்ன கேள்வி வருதுன்னா, தெரிஞ்சா ஏன் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆதாயம் என்னங்க? ஆதாயம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, என்னங்க? விதி. விதி பார்த்துக்கலாம். அடுத்த ஜென்மத்துல பாத்தீங்களா? ஜாதகத்துல கட்ட தெரியல. ஜாதகத்துல கட்ட தெரியல. ஓ, நம்ம சேரது நல்ல ஞாபகம் சேரதுக்குன்னா கட்டாமையும் கட்டம் முன்னாடியே போட்டு வர்றது இல்லையா சார்? அதுங்க கட்டம் முன்னாடி போட்டே வர்றது இல்லையா? நம்ம சேரது தக்கனதான் போட்டு வருது கட்டம். அதனால இல்ல, நம்ம பிறக்கக்கூடிய நேரம் அதுக்கு தானே கட்டம் போடப்படுது. என் கட்டம் வேற மாதிரி, உங்க கட்டம் வேற மாதிரி, உங்க கட்டம் வேற மாதிரின்னா பிறந்த தேதி இருக்கு. அந்த பிறந்த நேரம் எதை வச்சு முடிவாகுதுன்னா, இந்த பிறகு நமக்கு எப்படி எல்லாம் இன்பத்தை துன்பத்தை அனுபவிக்கணுமோ அதுக்கு தான் வருது. அது அந்த நேரத்தை நீங்க பிறந்த நல்ல நேரத்தை நான் பிறக்கலைன்னா காரணம் என்னன்னாரு, நீங்க இந்த இன்பங்கள்லாம் அனுபவிக்கணும்னு இப்ப வந்திருக்கீங்க, நான் சில துன்பங்கள் அனுபவிக்க அந்த நேரத்தை கொண்டு வந்தேன். அதனால அதுவும் கட்டமும் முன்னாடி உள்ளதை பற்றி தான் வருது. அப்போ வந்து என்ன ஒன்று தெரியுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆதாயம் அல்லது அவங்க ஏதோ விதின்னு சொன்னாங்க, பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்கிறோம். ரொம்ப சரியாக சொல்லப்போனால் இது எல்லாத்தையும் விட ஏதோ அதில் ஒரு இன்பம் அல்லது ஒரு நாட்டம் அதனால செஞ்சு, அதுதான் காரணம். இதெல்லாம் காரணம் என்னன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஆதாயம்னு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு இன்பம்னு எடுத்துக்கொள்ளலாம். சார் ரொம்ப வெளிப்படையாக சொன்ன ரொம்ப சாதாரணமான ஒன்று. இப்போ எனக்கு வந்து சுகர் இருக்குது, டாக்டர் வந்து இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பை கண்ட உடனே ஒரு சின்ன அதில் ஒரு நாட்டம் வருது. எனக்கு நல்லா தெரியும் இனிப்பு சாப்பிடக்கூடாது, தவறு. இனிப்பு சாப்பிட்டால் என்னுடைய சுகர் ஏறும், அல்லது அதுக்கு நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் என்ன பண்றேன், சாப்பிட்றேன். காரணம் என்னன்னா, இப்ப சாதாரண புரிகிற வார்த்தையில சொல்லப்போனா எனக்கு அது மேல இருக்கிற ஆசை. அந்த ஆசை தான் துன்பத்துல கொண்டு விடுது. இதுதான் புத்தர் சொன்னார், துன்பத்திற்கு காரணம் ஆசை கொண்டு வச்சார். இப்ப அந்த ஆசை எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது தான் சைவம் சொல்லுது. இந்த ஆசையும் எங்கிருந்து வருகிறதுனா ஆணவம் என்ற ஒரு பொருளை சொல்லுது. ஆணவ மலம் ஒண்ணு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. மலம் என்று சொன்னால் அழுக்குன்னு அர்த்தம். அந்த ஆணவம் என்பது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. அது அதுக்கப்புறம் பார்த்துருவோம். அந்த அழுக்கை சுத்தப்படுத்துற வேலையை சுவாமி பார்க்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் அந்த அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கை நீக்குகின்ற அந்த ஒரு பெரிய பொறுப்பை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் முருகப்பெருமான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு இப்ப நம்ம நன்றியா இருக்கணும். இதுதான் இப்போ இந்த வழிபாடு செய்யறது எல்லாமே என்ன அப்படின்னா, சார் அவர் என்ன இப்ப நம்ம எவ்வளவு பேர் இந்த வழிபாடு செஞ்சாங்க, இந்த வழிபாடு அவர் என்ன தேவரோட பெரிய காலம் தூக்கிட்டு அடிக்க போறாரு, எல்லாரும் என்ன வழிபாடு செஞ்சாங்க ஒண்ணு கிடையாது. ஆனா இப்ப நம்ம இந்த வழிபாடு செய்யறது என்னன்னா, ஒரே ஒரு இதுல சொல்ல போனா, நம்மை அறியாமலேயே வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம் என்கின்ற துன்பம் தரும் பொருளை நம்மில் இருந்து அகற்றி நாமெல்லாம் இன்பமா இருப்பதற்காக அவன் சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறான். அதனால நாம அவனுக்கு ஒரு நன்றி கடப்பாடு தெரிவிக்கிறோம். இதான் வழிபாடு, வேற ஒண்ணு இல்லை. அவனுக்கு பெரிய கூட்டமே இருக்கு. பாமன் சுவாமிகள் வேடிக்கையா சொல்லுவாரு. என்ன இப்ப பாமன் சுவாமி சொன்னால வேடிக்கையா சொல்லுவாரு, முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. நமக்கே நிறைய சிக்கல் தான் அந்தாண்ட போறோம். இப்ப அவனுக்கே சிக்கல் வச்சுக்கோங்க. அவனுக்கு என்ன சிக்கலாம், இந்த மாதிரி பக்தர்கள் கூட்டம்ங்கிற ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள மாட்டி அவனால வெளியே வர முடியலையா. அவனுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம். சந்தனம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக் கொள்ளும் செந்தூர் அன்புடையாய் உமை செல்வ நெடுங்கோவே அந்தரர் நாயகனே நெல்லை அப்பர் விமான முறை அங்கவிலாய் எனது வழிபாட்டினை பூர்த்தி செய்ய என்பவர் திருவாசம் சொல்லி பக்தி வலையில் படுவோரும் காண்க திருவாசம் சொன்னது. அதனால அது ஒரு வேடிக்கையா வச்சுமோ அந்த அப்படி வந்து, ஏன்னா அந்த அன்பர் திருக்கூட்டம் அவருக்கு அவ்வளவு இந்த திருவம்பாவுடன் அப்படிங்கிற பாதாளம் ஏழினங்கள் சொற்கழிவு பாதமலர் போதார் முனைமுடிவு எல்லாம் பொருள் முடிவே பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்தான் பேத முதல் பின்னோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோளம் தொண்டருடன். ஒரு தோளம் தொண்டருடன்னா ஒரு தோழன், அவனுக்கு தொண்டர்கள் அதிகம் ஒருவர். இன்னொரு பக்கம் தோழம் அப்படின்னு சொன்னா தமிழ்ல எண்ண முடியாத அப்படின்னு ஒரு பெரிய நம்பர். அவ்வளவு அன்பர்கள் சுவாமிக்கு இருக்கிறாங்களாம். ஒரு தோளம் தொண்டருடன். சுவாமிக்கு இருக்கிற தொண்டர் இன்னைக்கு எவ்வளவு சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு பிரதோஷம் வழிபாடு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இடங்கள் நடக்கு, எவ்வளவு வழியார்கள், எவ்வளவு கோயில்கள், எவ்வளவு கூட்டம். அதனால அவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை, நாம ஒரு நன்றி கடப்பாடு அவங்க சார். அப்ப அந்த ஆணவ மலர்னு ஒரு பொருள் இருக்கு. இப்போ அந்த ஆணவ மலத்தாலதான் இந்த ஆசை வருது. இந்த ஆசையினால நம்ம சில காரியங்களை செய்யறோம். அந்த காரியங்கள் மேல பதிவாகப்படுகிறது. அந்த பதிவுக்கு தக்கவாறு பலன்கள் நமக்கு தரப்படுகிறது. இதுதான் இந்த பிறவியில வரக்கூடிய இன்பம். இந்த பிறவியில இது வரைக்கும் இப்ப இங்க இருக்கிற ஒரு சராசரியா ஒரு 50 வயது நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, இந்த 50 வயது வரைக்கும் நான் ஒரு கேள்வி வந்து எப்படி எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையில தனித்தனியா கேட்டேன்னு வச்சுக்கீங்களேன், எல்லாருடைய பதிலுவா அநேகமா எப்படி இருக்க போகுதுன்னா, பல மகிழ்ச்சியான அனுபவங்களும் இருக்கு, சில துன்பங்களும் இருந்தது. இப்படிதான் நம்ம வந்து சொல்றோம். யாரும் முழுமையா மகிழ்ச்சி தான் சார், துன்பம்னு எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு சொல்லப்படுறதில்லை. யாருமே அதே மாதிரி துன்பம் தான் சார், துன்பத்துக்குன்னே வந்து ஆளுதான், எனக்கு இது வரைக்கும் மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாது அப்படிலாம் கண்டிப்பா இல்லை, நிச்சயமா இல்லை. அப்ப ரெண்டும் ஒரு மிக்சர், அதுலதான் வந்து நம்ம இருக்கிறோம். இந்த மிக்சர் வந்து எதுல இருந்து வருதுன்னா, நாம முந்தைய பிறவிகள்ல நாம முந்தைய பிறவிகள்ல செய்த அந்த செயல்கள், அந்த செயல்களுக்கு தக்கவாறு. இப்ப அப்படின்னா முதல்ல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் செய்த செயல்கள் என்று முதல்ல பதிவாயிருக்கு. அந்த செயல்களுக்கு நாம வந்து தண்டனை உண்டுன்னு தெரிந்தும் செய்ததுக்கு என்ன காரணம்னா, இந்த ஆணவ மலம் என்ற ஒரு குற்றம், நம்மகிட்ட இயற்கையா இருக்கிற குற்றம், அதுவும் பதிவாயிருக்கு. இப்ப இந்த வினைகளை இந்த மாதிரியா நம்ம செய்த செயல்கள் மேல பதிவாகும் பொழுது, அதான் ரொம்ப முக்கியம், அதற்கு வினை என்ற ஒரு பெயர்ல பதிவாகும்.
இப்ப நமக்கு வினைங்கிற சொல் வந்து நமக்கு தெரிஞ்ச சொல், அவரவர் வினை சார் அப்படின்லாம் வந்து சொல்றோம். அந்த வினை தான் நான் யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்பதிலிருந்து ஆரம்பிச்சு யான் எவ்வாறு நான் வந்து எனக்கு இந்த வாழ்க்கை அமையும், இந்த அனுபவங்கள் அமையும், இது எல்லாத்தையும் முடிவு பண்றது வினை. அதைத்தான் நீங்க விதின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. சில பேர் வந்து தலையில எழுத்துங்கிறோம், சில பேர் நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அப்படிங்கிறோம், சில பேருக்கு நம்ம ஜோதிடத்துல கட்டம் அந்த மாதிரி இருக்குங்கிறோம். இது எல்லாமே வந்து எங்க இருந்துன்னா நாம செய்த வினை. சைவ சித்தாந்தம் ஒண்ணு சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா அதான் ரொம்ப முக்கியமான இடம். மேல ஒரு நோட்டை போட்டு சுவாமி எழுதிட்டு இருக்காங்க. அந்த நோட்ல 2 பக்கமா பிரிச்சு நாம செய்யற நல்ல செயல்களையும் பதிவு பண்றான், தீய செயல்களையும் பதிவு பண்றான். அதனால நோட்டு வந்து லெப்ட் ரைட் 2 பிடிச்சு எழுதிட்டு இருக்கான். அதுல நல்ல செயல்கள் எல்லாம் நல்வினைன்னு பதிவாகுது, தீய செயல்கள் எல்லாம் தீவினைன்னு பதிவாகுது. இப்ப என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த சவிசாரத்துல சில சமயங்கள்ல சொல்லாதீங்க சொல்றாங்கன்னா, என் கணக்குல மேல ஒரு 100 நல்வினை இருக்கு, நல்ல செயல் இருக்குன்னா அதுக்கு 100 நல்ல பயன்கள் நான் அனுபவிக்க இருக்கிறேன். என் பெயர்ல ஒரு 25 தீய வினைகள் இருக்குன்னா 25 தீய துன்பங்களை நான் அனுபவிக்க இருக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்லிட்டா, 100ல இந்த ஒரு 25 கழிச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் கணக்கே அங்க கிடையாது. நான் வந்து இவ்வளவு நல்வினை செஞ்சிருக்கிறேன், கொஞ்சம் தீவினை ஏதோ செஞ்சிருக்கிறேன், அல்லது முன்னாடி தெரியாம சின்ன வயசுல செஞ்சேன், இப்போ ஃபுல்லா நல்வினையா நல்ல காரியங்களா செய்யறேன். அதனால அந்த இப்போ இதுல எக்ஸ்ட்ரா நம்பர் இருந்ததுன்னா இது அதுல கழிச்சு விட்டுட்டு அந்த தீவினை எல்லாம் தட்டிட்டு இந்த 100ல ஒரு 25 கழிச்சு அந்த இதுக்காக பேலன்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 75 நல்லது நீ அனுபவி. அப்படி கிடையாதான். 100க்கு 100 நல்வினை அனுபவிப்போமா, 25க்கு 25 தீவினை அனுபவிப்போமா. இது வந்து விதி. முதல்ல விதினா ரூல் நான் சொல்லுறேன், அந்த பொருள் இல்ல, லா, சைவசாந்தம் சொல்லக்கூடிய சட்டம். அதை பொறுத்துதான் இந்த பிறவி அமைகிறது என்று முதல்ல தெரிஞ்சுள்ளோம். இந்த செய்தியை முதல்ல தெரிந்து கொண்டோம்னா ஒரு அடிப்படை இதுல உறுதிப்பட முதல்ல தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். நிஜமா சொல்றேன், அதுக்கப்புறம் வாழ்க்கையில பெரிய வருத்தங்கள், கோபங்கள், சண்டைகள் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு இவர்களால ஒரு துன்பம் வருகிறது அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க, எனக்கு ஒண்ணு தெளிவா இருக்கு, அந்த துன்பத்திற்கு காரணம் இவர்கள் இல்லை, நான் செய்த செயல்களுக்கு தக்கவாறு எனக்கு வந்து துன்பம். நான் இப்ப எதுக்கு இவர்கள்ட்ட என்னுடைய வருத்தத்தை கொடுக்கணும்? தேவையே கிடையாது. நாங்க பஸ்ல வரும்பொழுது கூட பேசிட்டு இருந்தோம். நீங்க இந்த பஸ்ல எல்லாம் வரும்பொழுது இந்த சீட்ல உள்புறமா அப்படி உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நமக்குன்னு ஒரு புதுசா பேட்டால செருப்பு வாங்கி ஒருத்த போட்டு வருவான். எதுக்கு தெரியுங்களா? நம்ம சுண்டு வரல ஒரு மிதி மிதிக்கிறேன். இப்ப அவன் மிதிச்சான்னு வச்சுக்கீங்களேன், எல்லாருக்கும் அந்த அனுபவங்களை அப்பப்ப இருந்திருக்கும், நம்மளும் மிதிச்சிருக்கோம், அதையும் சொல்லுங்கள, நம்ம மிதிப்பட்டிருக்கோம். நம்ம மிதிப்பட்டோம்னா நம்முடைய ரியாக்ஷன் வந்து இந்த சைவ சித்தாந்தம் பயின்று இருந்து பழகி இருந்து பயிற்சி பெற்று இருந்தால் நம்முடைய ரியாக்ஷன் எப்படியா இருக்கணும் அப்படின்னா, நான் கொஞ்சம் காலை தள்ளி வச்சுக்கீங்க, என் மேல வச்சிருக்கீங்க இப்படி வந்து. ஆனா நம்ம பொதுவாக இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அது வேற. நம்ம ரியாக்ஷன் உடனே எப்படி இருக்கும்னா, அவற்றை நம்முடைய கோபத்தை கொட்டுறோம் இல்லைங்களா, இயல்பா நடக்கக்கூடியது. யோ பார்த்து கால அந்த உட்கார ஒழுங்கா உட்காந்தா நான் ஏன் இருக்கேன், ஏன்னா அவன் அப்புறம் உடனே இங்க இருந்து இப்ப நம்ம பின்னால சீட்ல இருக்க கை தட்டி இருக்கான், போடுறா கொஞ்ச நேரம் ஓடட்டும், ஏன்னா பஸ் போற போர் அடிங்க இல்லைங்களா. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உண்மையா பார்த்தீங்கன்னா அவர் மேலேயோ அந்த பேட்டா செருப்பு மேலேயோ இல்லை, நாம முன்னர் பிறவியில செய்த ஏதோ ஒரு தீங்குக்கு ஒரு துன்பத்தை இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கு. இதை நல்ல ஞாபகம், இதை யார் எக்ஸிக்யூட் பண்றான்னா அவன் எக்ஸிக்யூட் பண்றான். இவன் அவன் எக்ஸிக்யூட் பண்ற ஒரு வேலையில நாம போய் இப்போ இவற்றை சண்டைக்கு போனோம்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளவு நேரம் இங்க பிரதோஷ வழிபாடு செஞ்சுட்டு ஆனா அவன் செய்யற ஒரு வேலையை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி தப்பு பண்றோம்னு அர்த்தம். ஏன்னா இதை அவர் என்ன மிதிக்கிற மாதிரி வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன இருக்கும் அவ்வளவு மிதிச்சுட்டே போனா இல்ல, இந்த பஸ்ல என்ன மட்டும் தான் மிதிச்சான். அப்படின்னா யார் காரணம்னாரு? இதை திட்டமிட்டு அனுப்பிச்சவன் இவன். ஏன் திட்டமிட்டு அனுப்பிச்சாரு? என்னுடைய வினையை அப்படி கழிக்கிறது. இந்த வினை என்பது
நல்ல ஞாபகம். இந்த வினை என்பது இருக்கும் வரைக்கும் இந்த பிறவிக்கு நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். இப்ப இங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், எல்லாரும் கிட்டத்தட்ட நம்ம அங்க இருந்து ஒரு காரைக்குடி தேவட்டை எங்க இருந்து வந்திருக்கோம்னு வச்சுக்கோம். இங்க உழைத்து கொண்டு இருக்கிறோம், எல்லாரும் குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, எல்லாரும். ஆனா நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா எல்லா வகையிலுமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தருங்க இல்லை. அது தோற்றத்தில் இருக்கலாம், செல்வத்தில் இருக்கலாம், அறிவிலால இருக்கலாம், குணத்தினால இருக்கலாம், குடும்ப அமைப்பினால இருக்கலாம். ஒருத்தர் மாதிரி ஒருத்தருங்க இல்லை. இந்த மாற்றங்கள் எப்படி வந்தது? எல்லாரும் சுவாமி தானே படைச்சான், அப்ப பாரபட்சம் இல்லாம ஒன்னா தானே படைச்சிருக்கணும் அவன் அப்படின்னா நம்முடைய வினைக்கு தக்கவாறு படைச்சான். கோச்சி அவருடைய நூல்ல சொல்றாரு, அருமையா சொல்றாரு. அவன் என்ன பண்றானா, நம்முடைய வினைக்கு தக்கவாறு நம்ம யாருக்கு குழந்தையா எந்த ஊர்ல பிறக்கணும், அதாவது யார் அம்மா அப்பா யாருக்கு நம்ம பிள்ளையா வரணுங்கிறத டிசைட் பண்ணிட்டான். அது எதை பொறுத்துனாரு? நம்முடைய வினையை பொறுத்து. ஏன்னா ரொம்ப ஒரு பணக்கார வீட்டுல ஒரு பையன் பிறகுறான், அப்பா ரொம்ப ஏழை வீட்டுல பிறகு நல்ல படித்த பேரண்ட்ஸுக்கு ஒரு குழந்தையா படிக்கிறான், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு அருமையா கிடைக்கும், அப்பா அம்மாவே கைட் பண்ணாங்க. இன்னொருத்தன் பாவம் ஒண்ணுமே தெரியல, அந்த ஆளுக்கு அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு சேர்க்கறதே கஷ்டப்படுறாரு. அப்ப இப்படி எல்லாம் அந்த குழந்தைக்கு அமைதினா யார் செய்யறாங்க? சாமி அந்த மாதிரி நாட்டுகின்ற எப்பிறப்பும் உச்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்தோடு கற்பமாயினார். அப்படிதான் அமைச்சானோ. அமைச்சது மட்டும் இல்ல, ஒரு அருமையான செய்தி வந்து சொல்றாருங்க. அவன் என்ன பண்றானா, நான் அடிக்கடி நிறைய இடங்கள்ல சொல்லுவேன், என்னதான் இந்த பக்கம் வந்து இவ்வளவு பெருமையா இருந்தாலும் ஃபுல் மார்க் வந்து நமக்கு அதிகம் போட்டா 98 தான், 100க்கு 100 அந்த பக்கத்துக்கு தான். ஏன் அப்படின்னா அது சொல்றாரு. ஏன் இதை நாங்களும் வீட்டில் அப்படிதான் சார் சொல்லியிருக்கோம், நீங்க சொல்லி எனக்கு புரியுது. இது எதுல சொல்றாருன்னா பாட்டிலே சொல்றாரு. இதெல்லாம் தான் பின்னால வரக்கூடிய தலைமுறையினருக்கு நம்ம சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, தாய் கர்ப்பமாய் இருக்கும் பொழுது அந்த கரு உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த கருவுக்கு எந்த துன்பமும் வரவிடாமல் இறைவன் அங்கு உள்ளே இருக்கிறான்னு சொல்றார். அம்மாவினுடைய கற்பத்துல கூட யார் இருக்கிறானா, சுவாமி முருகப்பெருமான் வயிற்றுக்குள்ளலாம் இருந்திருக்கிறான், உங்களுக்கே தெரியாது. அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெண்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்துங்கிற முருகப்பெருமான். அதுவும் ஏதோ ஒரு நாள் வந்து எவ்ரிதிங் செட் இன் ஆர்டர்னு வரலையா, 10 மாசமும் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அந்த உயிருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால், ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் ஏதாவது இந்த கருவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடக் கூடாதுன்னு. வெளியே வந்தப்பறம் நீங்க குழந்தைய நல்லா பார்த்துப்பீங்க, எல்லாம் உள்ள இருக்கும்போது உங்களால என்ன பண்ண முடியும்? அதனால வந்து சுவாமி அங்க உட்கார்ந்துருக்கிறான். அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெண்கும்பினர். வெண்கும்பினா ரொம்ப வெப்பமான இடம், தாயினுடைய கரு வந்து வெப்பமா இருக்குமா. வெண்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் அங்கிருந்து என்ன செய்யறான் அதான் சொல்றாரு. காமியத்துக்கேய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்துனார். காமியம்ங்கிறது நம்முடைய வினை. அவன் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே காலை 2 கை, அப்புறம் ஒரு 5 விரல், அப்புறம் அந்த விரல்ல நகம், அதுக்கப்புறம் மண்டையில முடி, அப்புறம் விலைக்கு தகுந்த மாதிரி மூளை முடியல. அப்ப இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றானா, விலைக்கு ஏற்ற மாதிரி பண்றானா. காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்தனர். ஆசன குற்றம், சுவாமி குற்றம் இல்லாம அல்லாஹ் செய்யறான். ஆசரவே செய்து திருத்தினர். திருத்தினா இந்த ஃபினிஷிங் டச். அப்படி எல்லாம் பண்ணி அப்படி லேசா அப்படி பண்ணி விடுறான், அப்படி கண்ணத்துல ஒரு புளி அப்படி சிரிக்கிற மாதிரி பண்ணி விடுறான். இது எல்லாத்தையும் பண்ணலாம். திருத்தி யோகிருத்தினர், அந்த குழந்தை வெளியே வர்ற மாதிரி, குழந்தைய தலைகீழ அப்படி மாதிரி யோகத்தில் இருக்கிற மாதிரி யோகிருத்தி முன்புக்கு ஐய வழியே உண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றிங்கிறார். எந்த ஒரு சின்ன ஒரு துவாரம் வழியா இந்த விருந்து போச்சா அது வழியாக பத்திரமா குழந்தை அப்படி அவன் வெளியே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப தாயினுடைய கருவுல சுவாமி உள்ள இருந்து செய்யறான். சார் எவ்வளவு பெரிய ஒரு செய்தி. இத நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. நியாயமா சொல்ல போனா கைனகாலஜிக்கல் வார்டுலாம் இந்த பாட்டை எழுதி போட்டு சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஆனால் இது எதுக்கு இப்ப இந்த செய்தியை சொன்னா, வினைக்கு ஏற்றார் போல். அப்ப நான் எங்க பிறக்கணும் சாமி முடிவு பண்றான், என்ன மாதிரி வாழ்க்கை சாமி முடிவு பண்றான். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் சோபோசாரம் அப்படிதான் அமைந்ததுன்னு சொல்லு.
அப்போ இப்போ ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி வந்தது என்னன்னா, சார் இப்போ எல்லாமே அவன் டிசைட் பண்ணது, என்னுடைய வினைக்கு தக்கனவாறுனே வைத்துக் கொள்வோம். முந்தைய பிறகு உள்ளது. அப்போ நான் யாருக்கு பிள்ளையா பிறக்கணும், எனக்கு யார் பிள்ளையா பிறக்கணும், எல்லாமே ஆல்ரெடி டிசைடட். யார் என் காலை மிதிக்கணும் அதுவும் டிசைடட். இல்லைங்களா? யார் காலம் மிதிக்கணும் அது டிசைடட். எல்லாமே அவன். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஆயிட்டுன்னு சொன்னா அடிப்படையா ஒரு கேள்வி, நான் இப்ப சாமி கும்பிட்டு என்ன சார் செய்யணும்? எல்லாம் எழுதி வச்சாச்சு. அதான் மைனஸ் பிளஸ் இல்லைன்னா என்னங்கம்மா? நடக்கிறதா நடக்கும். ஏதாவது திருத்த முடியுமா ட்ரை தான் பண்ணணும். இல்ல அதான் ஒண்ணும் முடியாது. ஆமா, சாமி போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். சாமி கொஞ்சம் கம்மியாகுமா? சாமி கம்மியாது நமக்கு துன்பம் கொஞ்சம் கம்மியாகும். பக்குவம் இருக்கும் ஃபீல் பண்றதுக்கு. பக்குவம் இருக்கும். ஃபீல் பண்ண உங்க மனசு வந்து சேஞ்ச் ஆகும்ல நீங்க பிரேயர் பண்ணும்போது. ஆமா. அப்ப கண்டிப்பா சம்திங் வில் கெட் ஷூர். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆனா என் கேள்வி என்னவா இருந்ததுன்னா, சார் நான் யாருக்கு எந்த ஊர்ல நான் பிறக்கணும் அவன் முடிவு பண்ணது, இன்னைக்கு நான் துபாயில் இருக்கணுங்கிறது அவன் முடிவு பண்ணது, நான் முடிவு பண்ணி இப்படி வர முடியுமா, நீங்க இப்படி முடிவு பண்ணி வர முடியும்? பாமன் சொல்றாரு, எந்தையே இறையே இணையரும் நிலையில் இந்தியான் உயிந்திலே நந்தோம்பர். பெருமானே வந்து உன்னுடைய கருணை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இடத்துல உட்கார்ந்துருப்போமானா இல்லைன்னா இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா யாரோ ஒரு 4 பேர் வரன்னு நினைச்சிருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு காரணம் வர முடியாம இருந்திருக்கும். வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, ஏதோ வந்திருக்கும், கார் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்காரு, ஏதோ சம் ரீசன் வராம. அப்ப அந்த மாதிரிலாம் ஒரு தடை இல்லாம நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கோம்னா நம்ம முயற்சினால இல்ல, சுவாமி கூட உட்கார வச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு நம்மளை குழந்தைங்க உட்கார வச்சிருக்கிறான்னு அவன் செய்யறான். அப்போ இது எல்லாமே அவன் செய்யறான்னு ஆயிடுச்சுன்னா அடிப்படையே ஒரு கேள்வி வரும், அப்படின்னா என் பேர்ல ஏன் சார் வினை எழுதுறீங்க? செய்யறதெல்லாம் அவன் இல்லையா? அப்ப வினை எதுக்கு என் பேர்ல எழுதுங்க, அந்த பேர்ல எழுதுங்க. அது ஒண்ணா சொல்ல பயமா இருக்கு, ஆனா என் பேர்ல ஏன் எழுதுறீங்க ஒரு கேள்வி வந்துருக்குல்ல. எல்லாமே நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செய்யணும்னு வச்சுக்கீங்களா, எல்லாம் பெரிய பெரிய அலுவலகத்துல இருக்கிறீங்க. இப்ப நமக்கு மேல இருக்கிற ஒருத்தர் சொல்லி நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மேல இருக்கிற நம்மகிட்ட வந்து ஏன் இந்த வேலையை இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சார் தான் சொல்லுவோம். இப்ப சார் தான் அப்படின்னு நம்ம பாச நம்ம காட்டிட்டோம்னா அவர் என்ன பண்ண போறாரு, நம்மகிட்ட கேட்க முடியாது. சார் ரைட் நீ போ, அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு ஏன் அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டு எனக்கு இப்ப பொறுப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நானா ஏதாவது செஞ்சாதான் நான் பதில் சொல்லணும். எப்பவுமே பாஸ் என்ன சொல்றாரோ நான் அதை செய்யறேன் அப்படின்னா எனக்கு மேல முதலாளி என்ன கேள்வி கேட்டாலும் இல்லை சார் டைரக்டர் தான் சொன்னாப்ல வந்து அது எனக்கு என்ன தெரியும், சார் சொன்னாங்க நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, பொறுப்பு எங்க போயிருந்தா சார் போயிருக்கு. இப்ப அதை மாதிரி எல்லாமே அவன் திட்டப்பட்டபடிதான் நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா பொறுப்பு இப்ப யார்கிட்ட போயிருதுன்னா அவன்கிட்ட போயிருது. அப்புறம் என் பேர்ல எதுக்கு விலையை கொண்டு எழுதுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இல்லையா? அது ஒரு கேள்வி வருது. அது என்ன சொல்ற, அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நான் முந்தைய பிறவிகளில் செய்த செயல்களுக்கு தக்கவாறு நான் எங்கே பிறக்க வேண்டும், எதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பிறவி தரப்படுகிறது. ஞாபகம் தரம். அந்த பிறவியில் வருகின்ற இன்ப துன்ப அனுபவங்களை நான் எவ்வாறு எதிர்கொள்கிறேன் என்கின்ற உரிமையும் ஆற்றலும் என்னிடம் இருக்கிறது. அது அவன்கிட்ட இல்லை. இப்போ நல்ல ஞாபகம். அப்படின்னா இப்படி சொன்னேன், அதே பஸ் உதாரணத்துக்கே வாங்க. பஸ்ல ஒருத்தர் காலை மிதிச்சிட்டார். காலை மிதிக்கணும், வலியை அனுபவிக்க வேண்டும் என்பது முந்தைய பிறவியில் இருந்து எனக்கு வந்தது. இப்போ நான் இதை எதிர்கொள்கின்ற கையாளுகின்ற விதம் 3-4 விதமா இருக்கு. ஒண்ணு அவர்கிட்ட அப்படி சண்டை போடலாம், அல்லது ஏன் தலையெழுத்துன்னு நொந்து போய் காலை உள்ள வச்சுக்கலாம், அல்லது அவர்கிட்ட பொறுமையா ஐயா கொஞ்சம் நீங்க பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம், அல்லது அடுத்த முறை இந்த பஸ்ஸே வேணாம் பேசாம கார்ல போயிடுவோம், ஏதோ ஒண்ணு இந்த முடிவுலாம். இந்த முடிவு எடுக்கிற ஆற்றல் நம்மகிட்ட இருக்கின்றார். இந்த உயிருக்கு அறிவு இச்சை செயல் இருக்கின்றன. அதனால பாத்தீங்கன்னா அப்படி மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்ல சொல்ல போனா சிச்சுவேஷன் இஸ் டிசைடட் பை ஹிம், ஹவ் வி ஹேண்டில் ஆர் ஃபேஸ் இட் இஸ் டிசைடட் பை அஸ். இதை ஞாபகம். இப்போ யதார்த்தமான உதாரணம் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு இங்க வர்றதுக்கு
வரணும்னு முடிவு பண்ணி வந்தவர்கள் நாங்கள். ஒரு சிலர் இன்னைக்கு இல்லை சார், இப்போ இவங்க மெசேஜ் பாயிண்ட்ல நாளைக்கு நியூ இயர், அதனால அடுத்த பிரதோஷத்துக்கு வரோம், நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே வெளியே போகலான்னு இருக்கிறோம். சுவாமி என்ன பண்ணணும், போயிட்டு வாங்கலாம். இன்னொன்று சட்டை பிடிச்சி காதை பிடிச்சி முறுக்கி கொண்டு தான் இங்கே உட்கார வைக்கல. நல்ல ஞாபகம் கொள்ளுங்க. இன்னைக்கு நான் வந்து இங்க இருக்கணும்னு நான் விரும்பினேன். இப்ப இதுல அவன் ரோல் என்ன, என் ரோல் என்ன பார்க்கணும். நான் விரும்பினேன், அவன் அதை கூட்டுவிக்கிறான். நான் இன்றைக்கு உதாரணத்துக்கு சினிமா போக விரும்பினேன், என்னை கூட்டு செல்கிறான். இப்ப சுவாமியை பொறுத்த வரையில உதவி செய்யற செகண்டரி ரோலை தான் அதுல எடுத்துக்கிறான ஒழிய முடிவு பண்ற பிரைம் ரோலை ஏன்ட்ட கொடுத்துருக்கிறான். அதனால முடிவு பண்ற ரோல் ஏன்ட்ட இருக்கிறதுனால அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது வினை என்பது எனக்குரியது, அவனுக்கு உள்ளதில்லை. என்னுடைய இயலாமை எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியாது. ஆனா நான் செய்யணும்னு விரும்பணும்னா நான் எதை விரும்புகிறேனோ அதை அவன் செய்து வைக்கிறான். இப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, சார் நான் எதை விரும்புகிறேனோ எல்லாம் என்னால செய்ய முடியாது, அவன் தான் செய்வான். நான் எதை விரும்புகிறேனோ வீட்டில் கூட என்னால் செய்ய முடியல. அப்புறம் அதனால முடியாது. அப்போ சுவாமி தான் வந்து அதை செய்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ அடிப்படை ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, சார் நான் ஒரு தப்பை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு சிறு பையன் நல்லா தப்பு செய்யணும்னு நினைக்கிறேன். அவன் தான் சார் கூட என்ன செஞ்சு வைக்கிறான். அவன் தடுத்துருக்கலாம்ல. இப்போ நான் தப்பு செய்யறப்ப என் கூட வந்து என்ன செய்ய வச்சுட்டு அடுத்த பிறகு அடிப்பேன் அப்படின்னா இது என்ன சார் நியாயம்? அவன் என்ன பண்ணிருக்கலாம், அந்த இடத்துலயே நோ தடுத்திருக்கலாம், அல்லது எப்ப நான் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் என்னால செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய இது எப்படின்னா, விருப்பப்படுகிற அந்த ஆற்றலும் செய்யலாம் நினைக்கிறதா இருக்கும் இல்லையா, அதை நிறைவு செய்து வைக்கிற ஆற்றல் அவங்க தான் இருக்கு. இவர்கள் என்னை துபாய்க்கு அழைத்தார்கள், நான் வருகிறேன் என்று விரும்பினேன். ஆனா எனக்கு பத்திரமா கொண்டு சேர்த்தது யாருன்னா அவங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 15 நாளைக்கு முன்னாடி இண்டிகோ ஃபிளைட் நிலைமையெல்லாம் தெரியும். கரெக்டா எனக்கு இண்டிகோல தான் டிக்கெட் வர போட்டு அவர் பண்ணாரா இவர் பண்ணாரா என்கிட்ட கூட சொன்னாங்க. ஃபிளைட் டிக்கெட் போட்டா ஜனவரி 1ஆம் தேதி நிகழ்ச்சினாங்க. நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், இண்டிகோல நம்பணும்னா பொங்கலுக்கு சரி வரட்டும் பார்த்துக்கிடும் அப்படின்ட்டு பெருமான்கிட்ட தான் விண்ணப்பம் வச்சேன். பெருமானே இந்த அன்பர்களோட 1ஆம் தேதி என்னை கொண்டு எப்படியாவது சேர்த்துறேன். சாமி கொண்டு சேர்த்தேன். இப்ப விரும்பியது நான், கொண்டு சேர்த்தது அவன். அப்போ என்ன அது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஏதோ ஒரு தவறை நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா அவன் அவன் கூட இல்லாமல் என்னால் அந்த தவறையும் செய்து முடிக்க முடியாது. நல்ல ஞாபகம். சுந்தரர் தெளிவா சொல்றார், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகினார். துரிசுனா தப்பு. எலிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாய் மாலை ஒன்கண் பறவை தந்த ஆண்டானை அப்படிலாம் பாடுற. அப்போ ஒரு தப்பு நான் செய்யணும்னாலும் அதுக்கு அவன் கூட இருந்தா தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்ப கேள்வி என்ன வருதுன்னா, தப்புன்னு அவனுக்கு தெரியுங்களா சார்? எனக்கு ஒருவேளை தப்புன்னு தெரியாம இருந்திருக்கலாம், அல்லது தப்புன்னு தெரிஞ்சும் அப்ப சொன்ன மாதிரி ஆசை முன்னாடி வந்து நிக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கலாம், என்ன தடுத்திருக்கலாம். அவன் தடுக்காம என்ன பண்றான்னா, என்ன தப்ப வந்து செய்யறதுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணி அந்த தப்பை செய்ய வச்சுட்டு அப்புறம் அந்த பிறவிலையோ அடுத்த பிறவிலையோ யூ ஹவ் டன் த மிஸ்டேக், சோ திஸ் இஸ் த பனிஷ்மென்ட் ஃபார் யூ அப்படிங்கிறான். இது ஒரு கேள்வி வருது இல்லையா? அதை ஏன் அவன் தடுக்கல? அங்கதான் அவனுடைய பெரிய கருணை இருக்கு. அவனுடைய கருணையே என்னவாம்? இப்போ இங்க இந்த குழந்தைகள்லாம் நீங்க தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஒரு 3 வயசு ஒரு குழந்தைன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ இவங்க வீட்டுக்கு போனோடனே ஏதோ ஒரு தோட கல்வி வச்சாங்கன்னா குழந்தை வந்து எப்படின்னா அந்த தோட்டத்துக்கே விளையாட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கோல்டு விற்கிற விலையிலெல்லாம் அது எங்கேயாவது போட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த தாய்மார்கள் என்ன பண்றாங்க, நோ உனக்கு அதனுடைய அருமை தெரியாது, அதை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கையில இருந்து கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா அது பின்னாடியே கொஞ்சம் விளையாட்டு அப்படியே போய் அது கையில வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குற மாதிரி கொடுத்து இதை வாங்குவோம். இதெல்லாம் நம்ம செய்யறோம். அப்ப என்ன பண்றோம்னா குழந்தையினுடைய வழியிலேயே போய் தான் அதை திருத்துறோம். இது 3 வயசு இல்ல, 18-19 வயசு பிள்ளைகளாகவும் இருக்கும். நம்ம சொன்னது கேட்காத ஒரு வயசுல என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் பெரியவங்க இருக்கிற எல்லாம் அந்த வயசு பிள்ளைகளை வளர்த்தவங்க சொன்னா உடனே பிள்ளைகள் கேட்டுமாமா கேக்குதா? எந்த ஊர்ல கேட்க, எங்க ஊர்ல கேட்கல, இங்க கேக்குதா? எந்த ஊர்லயும் கேட்காது. அதான் கேட்டேன். ஒருவேளை இவங்களுக்கு கேட்டு பழகிடும்.
பேரண்ட்ஸ் கிட்ட பழகிடும். பேரண்ட்ஸ் கிட்ட பழகிடுமா என்னன்னு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு பழகிடுன்ற கேட்டுக்கிட்டு பழகிடுமா. அதனால குழந்தைங்க வந்து அதுலேயும் கூட ஒரு உளவியல் உண்மை என்ன அப்படின்னா, சார் நம்ம சொன்னால் பையன் கேட்க மாட்டான், நீங்கள் சொன்னால் பிள்ளைகள் கேட்குது. பொம்பளை பிள்ளைகள் நீங்கள் சொன்னால் கேட்குது. வேணா இன்னைக்கு சாயங்காலம் வீட்டு போய் கொஞ்சம் போட்டு பெருசாக வைன்னு சொல்லி பாருங்க. இல்லைங்களா? என்னங்க அக்காக்களே கேட்க மாட்டாங்க. இதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பிள்ளைகளே கேட்காதுன்னு இல்ல, நான் வந்து ஏன் காட்டுன்னு சொன்னா நான் அவளை குறைவா சொல்லல, அவருடைய தைரியத்தை யதார்த்தம். அப்ப நீங்க ஒரு 17-18 வயது நமக்கும் அந்த வயதை கடந்திருக்கிறோம், அந்த குழந்தைகளை வளர்த்துருக்கிறோம், நமக்கு தெரியும். அது அந்த வயசு அதுக்கு எப்படி சொல்லணுங்கிறதுக்கு நமக்கு சில பயிற்சிகள் அது வேற. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த வயசுலயுமே பாத்தீங்கன்னா அது தப்புன்னு தெரியாமலாம் இருக்கிற காலத்துல நம்ம சொன்னதையும் கேட்கல, சுவாமி வந்து என்ன பண்ண. அப்ப நம்ம அந்த நேரங்கள்ல என்ன பண்றோம்னோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையினுடைய வழியிலேயே போய் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம அது 3 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 15 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, அது வழியில போய் தான் இருக்கிறோம். அதைத்தான் சுவாமி சொல்றார். அப்ப என்ன செய்யலாம், நம்ம வழியிலேயே வந்து புத்தி பஞ்சாக்கர மாலைன்னு சொல்லுவாங்க. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை, அறியாமைன்னு ஆனந்தம், அது நம்ம என்ன கூட இருக்கு, அதான் அவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னேன். பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தியுங்க. இந்த குழந்தை போற போக்கில கூடயே வந்து அதை ராஜா ராஜா வேணாண்டா கண்ணடா அம்மாட்டனை கொடுத்துருவியா அப்படின்னு அப்படியே அது கையிலேயே போய் அதை வாங்குது. பண்டு அறியாமை விழித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி. இது நம்ம செய்யறோமே, இதைத்தான் வந்து சுவாமி செய்யறோம். குணவழி விட்டு நம்மை திருத்துறது, அதுதான் நம்ம செய்யறோம். இதுல கடைசியா ஒரு முக்கியமான செய்தி தெரியும். இப்போ ஒன்று நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, வினை இருக்கிற வரைக்கும் இந்த பிறவி உண்டு. இந்த பிறவியில இருக்கிற நன்மை துன்ப இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் அந்த வினை அல்லது நம்ம செய்த செயல். அப்போ ஒரு லைன்ல சொல்ல போனா வினை செய்யக்கூடாது, அப்படிதானே? ஏன்னா வினை இருந்தா பிறவி வரும். அப்ப வினைனா முதல்ல என்னன்னு தெரியணும். ஏன்னா வினை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். வினைன்னு நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு செயல், அதான் வினைன்னு நினைக்கிறோம். ஒரு செயல் இல்லையா? வினைன்னு நம்ம நினைக்கிறோம் செயல். என்னமா வினைனா தீங்கு மட்டும் செயல். வினைனா தீங்கு, நல்லதுக்கு வர்றதுக்கும் காரணமா தான் செயல். என்னமா? ஆமா, நினைவு. பொதுவா வினை அப்படின்னா பொதுவா சொல்ற பொருள் என்னன்னா ஒரு செயல். செயல் அது நம்ம நல்ல செயல்களும் செய்யலாம், தீய செயல்களும் செய்யலாம். நல்ல செயல்களை செஞ்சா இன்பமான அனுபவங்கள், தீய செயல்களை செஞ்சா துன்பமான. ஆனா அது ஒரு செயல். ஆனா வெறுமன செயல்னு மட்டும் சொன்னோம்னா அங்கதான் நாம சார்ந்து இருக்கிற இந்த சைவம் உயர்ந்து நிற்குது. அது வெறுமன செயல்னு சொல்லல. ஏன் அப்படின்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு லாஜிக்கு, நான் வந்து இன்னைக்கு செய்தி சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போறீங்க, அந்த வந்தவர் என்ன செய்தி சொன்னார்னா, நம்மளுடைய இந்த பிறவிக்கு அந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் வினை தான், அதனால வினை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் இன்னையிலேருந்து வினை செய்ய போறதில்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நைட்டு நீங்க எனக்கு வீட்டில் போய் சாப்பாடே தர முடியாது. நாங்கள் ஒன்றும் செயல் செய்யலை, கதவு செய்யக்கூடாது, செயலே செய்யக்கூடாதுன்னு வச்சுக்கீங்களேன். பிராக்டிகலி முதல்ல இம்பாசிபிள். ஒன்று செயல் செய்யாமலே இருக்க முடியாது. இன்னொன்று நல்லா பார்த்தீங்கன்னா, செயல் செய்யாமல் நம்மால் இருக்கவே முடியாது. எந்த செயலும் செய்யாமல் நான் பேசாம போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் நாங்கள் சொல்லுவோம் படுத்திருக்கிற செயலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுவும் செயல் தான். சும்மா இரு சொல்லார என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலனே. அந்த பொருள் சாதாரண பொருள் இல்லை, அது மா பொருள். அம்மா பொருள் பொதுவாக மாங்கிறது சுவாமி அப்படி சொல்றது, பொருள் ஒன்றும் அறிந்தலனே.
கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லை. ஏன்னா சும்மா இருக்கிறதுங்கிறது முடிய முடியாது. ஏதோ ஒண்ணு சிந்தித்து கொண்டிருப்பாங்க சொன்னாங்க, நினைவு. அது கூட ஒரு செயல் தானே. சும்மா ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்போம், அது ஒரு செயல் தான். சும்மா உட்கார்ந்துருக்கோம்னா உட்கார்ந்துருக்கிற செயல். அப்ப செயல் செய்யாமங்கிறது முடியாது ஒண்ணு. ரெண்டாவது, இயற்கையாகவும் சில செயல்களை, இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறவர்கள் பணம் சம்பாதிக்கிறோம், குடும்பத்துக்கு வேண்டியதை பார்க்கலாம், நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அந்த பணத்தை வைத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யணும், அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. குழந்தைகளா இருந்தால் நல்லா படிக்க வேண்டும், அவர்களுக்கு பொறுப்பு. 4 வருஷத்துல MBBS முடிச்சு வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பொறுப்பு இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அப்ப அவரவர்கள் அந்த செயல்களை செஞ்சுதான் ஆகணும், செயல் செய்ய முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் செயல் செய்ய வேண்டும், ஆனால் அது வினையாக வரக்கூடாது. அதுதான் இப்ப பயன். செயல் செய்யாம இருக்க முடியாது, செயல் செய்யணும், ஆனா வினையா வரக்கூடாது. அங்கதான் செய்யணும் சொல்லுச்சு. எந்த ஒரு செயலையும் இது இறைவனுடைய திருவருளால் நடக்கிறது என்று செய்கிறோமோ அது வினையாக பதிவாகுது இல்லை. ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு செயலையும், இன்னைக்கு இங்க ஒரு கூட்டம் நடக்குன்னா அது மெய்யப்பன அண்ணா ஏற்பாடு, லட்சுமணன் ஏற்பாடு, உங்க ஏற்பாடு, என்னுடைய திறமை, அவர்களுடைய ஆற்றல் இல்ல. இன்னைக்கு இங்க ஒரு கூட்டம் நடக்குன்னா அது பெருமானுடைய திருவருள். இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க கூடி இருக்கிறோம்னா பெருமானுடைய திருவருள். இவ்வளவு காலதாமதம் ஆகி இப்போ 1 மணி நேரம் பேசி இருக்கோம்னு என்னுடைய திருவருள். இவ்வளவு பேசி ஒண்ணும் புரியலனாலும் இறைவனுடைய வீட்டு பணம் என்ன சொல்றது. அப்ப இதெல்லாம் பெருமானுடைய திருவருள் என்று, எந்த ஒரு செயலையும் பெருமானுடைய திருவருள் என்று உதட்டளவில் இல்லை, நான் சொல்றது உள்ளத்துல வச்சு செஞ்சிடறோமோ அது மேல வினையாக பதிவாகாது. இப்ப அப்படி இருந்தா ஒரு பெரிய சிக்கல் வரும். அந்த சிக்கலுக்கு மட்டும் பதில் சொல்லி முடிச்சிடும். என்ன சிக்கல் வரும்னா, ஒரு நல்ல செயல்களை செய்யும் பொழுது இது பெருமான் திருவருளால் நான் செய்கிறேன். இப்போ இங்கே ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, நீங்கள் ஒரு 30 லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன், நாளை பிள்ளை படிக்கிறது இருக்கட்டும்னு ரொம்ப நல்ல செயல். அதை இப்போ 2 விதமாக நீங்கள் கொடுக்கலாம். சார் நான் தான் சார் 10 lakhs டொனேட் பண்ணியிருக்கேன், அது கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது நல்ல செயல்னா நல்ல வினையாக பதிவாகும். அது நல்ல வினையை அடுத்த பிறவியில் உங்களுக்கு ஒரு இன்பமான பலனை, ஒரு ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க, அல்லது ஒரு கல்லூரி ஈஸியாக, ஏதோ ஒரு புண்ணியம் அதில் கிடைக்கும். அதுவே அந்த வினை கூட வேண்டாம்னு நினைச்சு செஞ்சா, சார் சுவாமி கொடுக்க வச்சேன் சார், நம்ம கையில் என்ன சார், இதெல்லாம் நான் கொடுத்தேன்லாம் ஒன்றும் இல்லை, அவன் எனக்கு கொடுத்தா அங்கே கொடுக்க வச்சான், இல்லைன்னா நம்ம என்ன நோட்டு நானா அடிக்கிறேன், அதான் சுவாமி கொடுத்தது அப்படின்னு செஞ்சிட்டோம்னா இப்போ அது நல்வினையாக கூட பதிவாகலை. இது வரைக்கும் சிக்கலே இல்லை. அப்போ எங்கே சுவாமியை முன்னிறுத்துறமோ அங்கே வினை இல்லைன்னு சொல்லிட்டோம். ஒருத்தர் திருடுனா பிடிச்சிட்டாங்க, ஜட்ஜி முன்னாடி கொண்டு வர, திருடுனியா? ஆமா திருடுனேன். ஏன் திருடுனேன்? எல்லாம் திருவருள். ஓகே, யூ ஆர் ரிலீஸ்ட். செய்ய முடியுமா என்ன? ஏன்னா இப்ப சார் நீங்க தானே சார் சொன்னீங்க அவன் திருவருளால செஞ்சுட்டா தப்பு இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப நீங்களே மாத்துறீங்க அப்படின்னா அப்படி ஒரு சிக்கல் கேள்வி வரும். ஆனா அந்த கேள்வி எதுவும் பாமசம் இல்லை சார், பதில் சொல்லாது. சுவாமி மேல என்னமா பாடுறாரு, முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய வாய்ப்பே பஞ்ச பாதகங்கள், பெரிய குற்றங்களிலிருந்து நீங்கினவர்களுக்கு தான் கிடைக்கும். அவர் சொல்றாரு, வழிபாடு செய்ய நஞ்சமுண்ட கண்டனார் நயந்து தந்த செல்வனே பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர் தொழுக்குகா இஞ்சி சூழ் தடங்கள் மேய ஏரகச் சுரேசனே தஞ்சம் என்று அடுத்த எந்தன்னை புணர்ந்து கொள்வையேன்னு. ஏரகம்னா சாமி வர தெரியாது சொல்றாரு. அது என்னமா சொல்ற பாருங்க, நஞ்சம் உண்ட கண்டனார், அது சொல்லுமா, நஞ்சம் உண்ட கண்டனார் நயந்து தந்த செல்வனை, அவன் தந்த முருகப்பெருமானே, பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர்னர். பஞ்சபாதகம் அப்படின்னா உரையாசிரியர் இருந்தாங்க, கொலை, களவு, கள், காமம், பொய். இதான் பஞ்சபாதகமா, கொலை, களவு, கள், காமம், பொய். இது அவ்வளவு விட்டு நீங்கிறவங்க தான் முருகப்பெருமான வழிபாடே செய்ய முடியும். பஞ்சபாதகம் தனந்த பண்பினோர் தொழும் புகா. அப்ப நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யறவங்களே இவ்வளவு உயர்வுகளா இருப்பாங்கன்னா, இந்த செயல்கள் எல்லாம் முருகப்பெருமானாலே தான் நடக்குங்கிற உணர்வு வர்றவங்க எவ்வளவு உயர்வுல இருப்பாங்க. அவங்க முதல்ல இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டாங்க. அதனால கேஸ் அங்கேயே டிஸ்மிஸ். அதனால ஏன்னா உயர்ந்த செயல்களை தான் அவங்க செய்வாங்க. அவங்க எப்படி ஒரு தவறான செயலை செய்ய மாட்டாங்க. அதனால அந்த கேள்விக்கு அங்கே
அப்ப நாம் இன்னையில இருந்து எங்கும் இல்லாததோர் இன்பம் அப்படின்னு முதல்ல சொன்னமே, அந்த இன்பத்தை நாம உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரே வழி வேற ஒண்ணுமே இல்லை. நடக்கிற செயல்களை எல்லாம் சுவாமி பண்ணிட்டார். இந்த எண்ணத்துக்கு வந்துட்டா போதும். மத்தியானம் சாம்பார் நல்லா இல்லையா, நீங்க என்ன பண்ணுங்க, திருவருள் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க. இல்லைங்க, அப்படி சொன்னா பரவாயில்ல, நீங்க சாம்பார் பண்ணுங்க. அதுவும் திருவருள். எப்பயுமே நல்லா இல்ல. அது விதி. இல்ல எப்பவுமே நல்லா இல்ல அப்படின்னா போன பிறகு நீங்க அவ்வளவு பாவப்படுறீங்க. பாருங்க, அதனாலதான் எவ்வளவு நாள் ஆனாலும் நல்ல சாம்பார் வைக்க தெரியாத ஒட்டி உங்களுக்கு நம்ம கையில இல்ல. உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறான். இவரை அப்படியே திருத்துங்க, பக்குவப்படுத்துறீங்கன்னு சாம்பார் இனிமேல் சோறு இல்ல. உண்மையா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எல்லாம் திருவருள், 2 நிமிஷம் முடிக்கிறோம். எல்லாம் திருவருள் அப்படின்னு நம்ம நினைக்கணுங்கிறோம். அவ்வளவு எளிமை கிடையாது, அவ்வளவு எளிமை கிடையாது. ஏன்னா சாதாரணமா ஒரு முள்ளு காலில் குத்துனா கூட நான் போய் அந்த முள்ளை மிதித்து விட்டேன்னு நான் சொன்னதில்லை. முள் என்ன குத்திட்டு இருந்தது, இன்னும் முள்ளு தேடி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை. அதனால என்னுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெருமையான செயல்களா இருந்தா நான் செய்தேன் என்றும், சிறுமையான செயல் இருந்து இவர் தான் நம்மளை மாட்டி விட்டாரு, அவர் தான் என்று சொல்ல, இதுதான் இயற்கையா. இதுல போய் நடுவுல சாமி எங்கேருந்து வருவார், அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு உதாரணம், அந்த பக்கம் தான் இப்ப கேட்கிறேன். இப்ப நீங்க எவ்வளவு வருஷமா சாம்பார் வைக்கிறீங்க? அவர் தான் வைக்கிறாரா? நோ 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 நோ, அது அவரு வைக்கல, நாமளும் வைக்கல. சும்மா நீங்க என்னமா 30 years இப்ப நீங்க நெஞ்சில கை வச்சு பதில் சொல்லணும். நீங்க 30 வருஷத்துல இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி சாம்பார் வச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாள் வச்ச சாம்பார் மாதிரி மறுநாள் இருக்கா? இல்ல இல்ல. இது ரொம்ப யதார்த்தமா ஒண்ணு. நல்ல கேள்வி. நீங்க வைக்கிற முறையில ஏதாவது மாத்துறீங்களா? அநேகமா இல்லை. அதே சாம்பார் பொடி, அதே புளி, அதே தண்ணி, அதே உப்பு. ஆனா சாம்பார் நேரத்துக்கு வந்த மாதிரி இன்னைக்கு வரல. சில குழந்தைகள் சாப்பிடும்போது சொல்லு, அம்மா நீ முந்தா நாள் வச்சு ரொம்ப நல்லா இருந்தோம், அதை மாதிரி வச்சுதாமாங்குது. அப்படி வைக்க தெரிஞ்சா நான் ஏமா இப்படி இருக்கேன் இல்ல. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு, நான் ரொம்ப யதார்த்தமா சும்மா வீட்டுல புரியறதுக்காக உண்மையை சொல்றேன். அந்த சாம்பாரை வைக்கிறது நீங்க, அதுல டேஸ்ட் கொடுக்கறது அவன். ஞாபகம் வச்சுக்க, அதுதான் திருவருள், வேற ஒண்ணும் இல்லை. நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் மெதிராபோர்ட்ஸ், அது பெரிய ஹாஸ்பிட்டல். அதில் வந்து அந்த பொண்ணுக்கு மருந்து போடுறதுன்னு ஒரு ரூம், அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் பாருங்க, அதில் ஒன்று எழுதி போட்டுருவோம். நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது பார்த்து இப்போ விட ஞாபகம் இருக்குது. அதில் எழுதி போட்டுருவோம், ஐ ஒன்லி ட்ரெஸ் தி wound, காட் ஹீல்ஸ் இட். சார் அது எவ்வளவு உண்மையான அனுபவம் தெரியுமா? ஏன்னா அந்த டிஞ்சரோ அந்த சோஃப்ராமைசினோ அதுதான் வந்து சரி பண்ணதா இருந்தா அது போடப்பட்ட எல்லாருக்கும் முன்னும் சரியாகணும். ஆகாது. 10 பேருக்கு போடுறது 7 பேருக்கு சரியாயிருது, ஒரு 3 பேருக்கு சரியாகல, ஏதோ ஒரு காரணம். அப்புறம் அது சுகருங்கிறோம், ஏதோ சம் ப்ராப்ளம் பார்க்குறோம், அது வேற, அப்புறம் டாக்டர் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அதை சரி பண்ணுறது அந்த மருந்து இல்லை, அந்த மருந்தின் மூலமாக முருகப்பெருமான் செய்யும். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், தீரா நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை. அப்புறம் சொல்லிட்டேன், நம்ம எல்லாம் வந்து சுவாமி எப்படி பண்றாரு, தீரா மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலையை கொண்ட போரானை உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே அர்த்தனால் போக்கினேனே. அதுதான் தேவாரம். அதனால அந்த திருவிழா அப்ப இன்னைக்கு புது வருஷ செய்தியா இங்க பதிவு பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டும் வரக்கூடிய ஆண்டுகளும் எந்த வகையிலும் இன்பம் குறையாமல் இருக்கும். ஏன்னா என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் தான் சொல்றார். நன்று நாள்தோறும் நம் வினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம்ங்கிறார்.
நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் அடப்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிடியறியோம் படிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. இதெல்லாம் நம்ம உறுதிபட சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இது ஒரு பெரிய கடலை ஒன்றும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா சுவாமியை கட்டிய பிடிச்சிக்கிறது. இந்த வழிபாட்டுக்கெல்லாம் அவன் கையில இந்த வினைகளை மொத்தமாக இவங்கெல்லாம் சொன்னாங்க. அந்த வினை வரும். ஆனா அந்த துன்பத்தை நம்ம தாங்குற சக்தியை கொடுத்துருவான், அந்த பக்குவத்தை கொடுத்துருவான். எழுதி வச்சுக்கோங்க, அந்த வினைங்கிற மொத்தத்தையும் தள்ளுபடி செய்யற பவர் அவன்கிட்ட இருக்கு. அதை நம்ம அனுபவித்தான் கழிக்கணும்லாம் இல்லை. சுவாமி நினைச்சான்னா அதை மொத்தமாக நீக்கிவிடும். அதனால நாம அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னாரு, இந்த வழிபாடு. அந்த வழிபாடு செய்ய செய்ய அதை அந்த வழிபாடு எப்படி செய்யணும்னா ஒரே வார்த்தை சொல்லி, பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், பரகதிக்கு செல்ல ஓர் பரிசு வேண்டில், சுற்றி நின்ற சூழ் வினைகள் வீழ்க்க வேண்டில், சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சா வண்ணம். அருமையா சொல்ல, உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும், உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும், புற்றரவக்கச்சாத்த புனிதா என்றும், பொழிலாரூரா என்றென்றே போற்றானில்லே. அப்புறம் சொல்லிட்டார், உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும், உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும். அப்படித்தான், உன்னை ஒளிய ஒருவரையும் நம்பிகளேன், என்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னீர்கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வன். அதுதான் இன்றைய செய்தி என்று சொல்லி, இன்பம் என்பது நிச்சயமாக உள்ளது, துன்பம் என்பது நமக்கு இல்லாதது. அதை சுவாமி பார்த்துக்கிறான். நம்ம என்னென்ன அதெல்லாம் சுவாமிகிட்ட பொறுப்பை விட்டுட்டு நம்ம பாட்டு வழிபாட்டிலையும் நம்ம கடமைகளை செய்து கொண்டிருப்போம். அவன் இந்த என்னமோ வினைனா ஆணவமலம்னா அது எல்லாத்தையும் இப்போ மறந்துடுற. இப்போ அவ்வளோத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வழிபாடில் சிரத்தையா நம்முடைய மனம் மொழி மெய்யினாலே இந்த வழிபாடு தெளிவாக இருக்கிற வரையும் சுவாமி அந்த அடியார்களை ஒரு நாளும் கைவிடுது. அருமையாக சொல்லுங்க, அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏற்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றேன். இத்தனையும் எம் பரமோ ஐயா ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தாவாரேன்னு. பெருமான் அவ்வளவு கருணை நம்ம மேல. அதனால அந்த கருணையை நம்ம நினைந்து 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 கண்ணீர் மல்க அவங்களை வழிபாடு செய்து கொண்டது அதுவே போரும் என்று சொல்லி, இப்படி துபாயில இப்படி ஒரு இடத்துல இவ்வளவு பேர் இருந்த இந்த பிரதோஷ வழிபாட்டுல இது கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ கோயம்புத்தூர்ல விக்ரமசிங்கூர்ல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இவ்வளவு பெரிய ஒரு திருக்கூட்டம் இந்த வழிபாட்டுல. அதனால இருக்கிற நம்ம எல்லாம் உண்மையிலே சுவாமியுடைய திருவருள் நீங்களும் நானும் இணைந்து இந்த இடத்துல இருக்கிறதுல அடிக்கடி உங்களோட இணைய விரும்புகிறேன். அது சுவாமி செய்யட்டும் நம்மளை. அதெல்லாம் நம்ம அந்த வழிபாட்டில் இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய திருவருளுக்கும் குருவருளுக்கும் அழைத்து வந்த பெரியவர்கள், கேட்டு சிறப்பித்த பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை சொல்லி நிறைவு செய்தேன். எல்லாரும் நிறைய பேர் சொல்லாம ஏன் சீக்கிரம் முடிவு ஏன் மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு சைகைகள் காமிச்சு கேட்டாங்க. இருந்தாலும் நான் ஐயாவுக்கு சொல்லேன்னா ஐயா ஒன்று சிரமப்படுத்துறது ஒன்று பிள்ளைகள்லாம் போய் போய் சாப்பிடணும் அந்த காரணத்துக்காக தான் சொன்னாங்க. கட்டாயப்படுத்தல நம்ம பார்த்த ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு சூப்பர் ஸ்பீஷியஸாகவும் ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம கேட்ட ஆன்மீகம் ரொம்ப லாஜிக்கலாகவும் ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் இருக்கும். லாஜிக்கலாக சயின்டிஃபிக்காக இருந்தாலும் ஐயா சொன்ன செய்தி அந்த ரிச்சுவலிஸ்டிக்கான அந்த முழு அன்போடு செய்யக்கூடிய அந்த வழிபாடை விடாமல் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே கைவிட்டு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானை சிவபெருமான்